செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் நெய்க்குப்பி கிராமத்துல வசிக்கிறோம். இந்த சாலை வந்து தணிகையம்மன் சாலை. இந்த ரோடு போறேன்னு சொல்லிட்டு 3 மாசம் ஆகுது. நோண்டி ஜல்லி மட்டும் தான் கொட்டி வச்சிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. நாங்களும் பஞ்சாயத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கேட்டா தார் இல்லைன்னு சொல்றாங்க. தார் இருக்கா இல்லையான்னு முன்னாடியே நீங்க பேசி பார்த்துட்டு தான் நீங்க ரோட ஃபர்ஸ்ட் நோண்டி இருக்கணும். எதுவுமே பண்ணாம நீங்க ரோட நோண்டி வச்சிட்டீங்கன்னா அதனால அவஸ்தைப்படுறது யாரு? நீங்களா நாங்களா? இந்த கிராமத்துல வளர நாங்க தான் கஷ்டப்படுறோம். குழந்தைங்க வச்சிருக்கோம், நாங்க தான் கஷ்டப்படுறோம். இப்ப என் 3 வயசு குழந்தைய எல்கேஜி சேர்த்தோம். இந்த வழியா போனா எனக்கு 1 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த ரோடு சரியில்லாதனால ஒரு நாள் போயிட்டாரு, எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிட்டாரு. போயிட்டு கீழே தான் விழுந்து வந்தா. என் குழந்தைக்கு முட்டியில அடிபட்டுச்சு. ஸ்கூல் இப்பதான் ஓப்பனே பண்ணாங்க. ஓப்பன் பண்ணா 2 நாள்ல அவள் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் தான் நாங்க கூட்டிட்டு போனோம். சரி சுத்திட்டு போலான்னு பார்த்தா 4 கிலோமீட்டர் வருது. ஸோ அவரும் ஒர்க்குக்கு போகணும். காலையில் 9 o'clock போயிட்டு அங்கே பஞ்சு வைக்கணும். ஸோ குழந்தைய கூட்டிட்டு போய் விடுறதா அவரு ஒர்க்கு போய் பஞ்சு வைக்கத்தானே தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். இப்படி போனா எங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். நாங்களாம் வந்து டெய்லி வேஜஸ் தான். டெய்லி வேலைக்கு போனா மட்டும்தான் எங்களோட லைஃபை ரன் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி பண்ணா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? தார் இல்லைன்னா நீங்க எதுக்கு வந்து ரோடு நோண்டிங்க? ஏற்கனவே இந்த ரோடே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது. இப்போ சுத்த மோசமா இருக்கு. இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் தான் பண்ணுவோம். டியூஷன்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் விவசாயத்துக்குல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க இந்த ரோட்ல தான் போய் ஆகணும். ஆனா இந்த ரோட தோண்டி 3 மாசம் ஆகுது. இந்த ரோட தோண்டி 3 மாசத்துல இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பார்க்கவும் இல்ல, செய்யவும் இல்ல. கேட்டா பஞ்சாயத்துல போய் கேட்டா தார் இல்ல, கவர்மெண்ட்ட கேட்டு சொல்ற, கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கிட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கான்ட்ராக்ட் எடுத்து கேட்கறவங்க கிட்ட முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல, தார் இல்ல அது இல்லன்னு தெரிஞ்சிருந்தா தானே அதுக்கேத்த மாதிரி ரோட தோண்டி இருக்கணும். இப்ப பசங்க 1 கிலோமீட்டர்ல போனோமா இல்ல 4 கிலோமீட்டர் தொலைவுல சுத்தின்னு போவாங்களா? அது மெயின் ரோடு. அப்ப குழந்தைங்களை நாங்க எந்த பக்கம் அனுப்ப முடியும்? ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? இல்ல கவர்மெண்ட்ல பொறுப்பேற்றுப்பாங்களா? இல்ல பஞ்சாயத்துல பொறுப்பேற்றுப்பாங்களா? இல்ல நாங்க பேரண்ட்ஸ் நாங்க தானே எல்லாமே பார்க்கணும். எதை வச்சு நீங்க இது மாதிரி தோண்டி வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சீக்கிரமா அதுக்கு நடவடிக்கை எடுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.